வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெகம்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே என்று கூறப்படுவதுண்டு. ஒரு புண்ணியமான வரலாறு ராமாயண கதை. இந்த ராமாயணத்தை வடமொழியில் ஆதி காவியமாக வால்மீகி முனிவர் இயற்றினார். அவரை பின்பற்றி பலர் ராமாயண கதைகளை பல்வேறு மொழிகளில் எழுதியுள்ளனர். ஆனால் நமது துக்ளக்காசிரியர் சோ அவர்கள் அதை ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு விதமாக அணுகி இந்த ராமாயண கதை குறித்த சில விஷயங்களை கூறியிருப்பார். அது குறித்து படிக்க நேரமில்லாத அல்லது பொறுமை இல்லாதவர்களுக்காக வேண்டி ஒளி வடிவில் அந்த துக்ளக்கில் வந்த வால்மீகி ராமாயணத்தை நமது பாரத மணித்திருநாடு நேயர்களுக்கு வழங்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு சனிதோறும் அவர் எழுதிய அந்த கட்டுரையை ஒவ்வொரு அத்தியாயமாக பார்க்க இருக்கிறோம். முதல் அத்தியாயத்தை அறிமுகம், புராணங்கள், நம்பிக்கைகள் பற்றிய சில வார்த்தைகள் என்றுதான் அவர் குறிப்பிடுகிறார். தலைப்பு அதை இப்படி ஆரம்பிக்கிறார்: சூதாட்ட வரலாற்றை காலை வேளையிலும், பெண்ணின் கதையை பிற்பகலிலும், திருடனின் சாகசத்தை இரவு நேரத்திலும் கேட்டு நல்லோர்கள் புண்ணியம் அடைகிறார்கள் என்று நெடுங்காலமாக கூறப்பட்டு வருவதாக பெரியவர்கள் சொல்கிறார்கள். இதில் சூதாட்ட வரலாறு மகாபாரதத்தையும், பெண்ணின் கதை ராமாயணத்தையும், திருடனின் சாகசம் ஸ்ரீமத் பாகவதத்தையும் குறிக்கின்றன. இவற்றை கேட்டு நல்லவர்கள் புண்ணியம் எய்துகிறார்கள். வேறு எந்த மதத்தினரும் நற்கதி அடைய வழிகாட்டும் நூல்களை சூதாட்ட வரலாறு என்றோ திருடனின் கதை என்றோ கூற மாட்டார்கள். ஆனால் ஹிந்து மதத்தினர் புண்ணிய வரலாறுகளை இப்படி சர்வசாதாரணமாக வர்ணிக்கிறார்கள். இதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது. மற்ற மதங்களைப் போல் அல்லாமல் ஹிந்து மதம் இறைவனை எங்கோ இருப்பவனாக, எண்ணி பார்க்க முடியாதவனாக, எட்ட முடியாதவனாக அவனை வைத்து விடவில்லை. அவதாரம் என்ற தத்துவம் ஹிந்து மதத்தில் மட்டுமே இருக்கிறது. அவதாரம் என்ற சொல்லுக்கே இறங்கி வருவது என்றுதான் அர்த்தம். ஆக இறைவன் நல்லோர்களை காப்பதற்கும், பக்தர்களுக்கு அருள்வதற்கும், துஷ்டர்களுக்கு தண்டனை அளிப்பதற்கும் இறங்கி வருவான், மக்களிடையே உலவுவான் என்ற நம்பிக்கையை இந்து மதம் வலியுறுத்துகிறது. மத்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண அவதாரங்களை எடுத்தவர் மகாவிஷ்ணு. பக்தி வெள்ளத்தின் மூழ்கிய பிரகலாதனின் வார்த்தையை மெய்ப்பிப்பதற்காக நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்யனை வதம் செய்தார் விஷ்ணு. தேவ மனித தராசுகோல் முறையாக நிற்பதற்காக வாமன அவதாரம் எடுத்து தன்னுடைய பாதங்களினால் மூவுலகையும் அளந்து மகாபலியின் கர்வத்தை அவர் அடக்கினார். நல்லோர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற ராமாவதாரம் எடுத்து ராவணனின் வதத்தை செய்து முடித்தார். பூமியின் பாரத்தை குறைத்து ஜீவராசிகளின் நல்வாழ்வுக்கு வழி செய்வதற்காக கிருஷ்ணாவதாரம் எடுத்து லீலைகள் பல புரிந்து இறுதியில் மகாபாரத போரின் மூலம் பூபாரத்தை குறைத்தார் அவர். விஷ்ணுவின் அவதார மகிமைகள் இப்படி என்றால், பரமசிவனோ தன்னுடைய பக்தர்களுக்கு அருள்வதற்காகவும் தீமையை அழிப்பதற்காகவும் பூவுலகில் அவ்வப்போது வெவ்வேறு உருவில் வந்தார். உக்கிரபாண்டியனின் நகரமான மதுரையை மாபெரும் வெள்ளத்தில் மூழ்கச் செய்யும் வகையில் சீறி வந்த கடல் கவர வேல்விடச் செய்து அந்நகரை அவர் காத்தார். மீண்டும் மதுரையை அழிக்க சமணர்களின் வேள்வி ஒன்றின் மூலம் தோன்றிய ஒரு பயங்கரமான யானையை ஒரு சேவகன் உருவெடுத்து வந்து அம்பெய்தி கொன்றார் பரமசிவன். வளையல் விற்று வணிக பெண்மணிகளுக்கு முக்தி அருளினார். தன்னை நம்பிய பெண்மணியின் சார்பாக நியாய சபையில் தோன்றி பொய் வழக்கை எதிர்த்து சாட்சியம் அளித்து வாதாடி உண்மையை நிலைநாட்டினார். வரகுண பாண்டியருக்காக சிவலோக காட்சியை பூலோகத்தில் அருளினார். வானபத்திரனுக்காக விறகை சுமந்து பாட்டை இசைத்து போட்டியை விரட்டி பக்தனின் வெற்றிக்கு வழி செய்தார். ஒரு ஏழை பெண்மணியின் இன்னல் தீர்த்த பிட்டுக்கு மண் சுமந்து சடைமுடி மேல் மண்ணெடுக்க மாட்டாமல் அடிபட்டு அந்த அடியின் வழியை சகல ஜீவராசிகளும் பெற்றபோது தலையில் சுமந்த மண்ணை தண்ணீரில் கொட்டி வெள்ளத்தை தடுத்து மக்களை காப்பாற்றி அருளினார். முருகப்பெருமானோ மரத்திலிருந்த பழங்களை உதிர்த்து சுட்ட பழம் சுடாத பழம் என்று கேலி பேசி அவ்வையின் ஞானத்தை ஒளிபெறச் செய்தார். பூவுலகிற்கு வந்த அகத்திய முனிவரை சோதனைக்குள்ளாக்கி பிறகு அவர் நாடிய புண்ணிய தீர்த்தத்தை அருளி அதுவே தென்னகத்தின் தாகத்தை தீர்க்கும் காவிரி நதியாக பெருக்கோலத்தோட செய்தார் விநாயக பெருமான். ரிஷிகளும் சித்தர்களும் மட்டுமல்ல, சாதாரண மனிதன் கூட உண்மையான பக்தியின் மூலம் இறைவனை கண்டான் என்று கூறுகிற வரலாறுகள் நமது புராணங்களில் கொட்டி கிடக்கின்றன. இப்படி கடவுளோடு மனிதனுக்கு நேரடி தொடர்பு உண்டு என்று இந்து மத புராணங்கள் நன்றாக ஸ்தாபித்து இருப்பதால் நமது வழிபாடுகள் இந்த நம்பிக்கையை ஒட்டியே அமைந்திருக்கின்றன. கடவுளை முற்றிலும் அந்நியனாக பார்க்காமல் ஒரு சகோதரனாக, ஒரு நண்பனாக,
தகப்பனாக, தாயாக, சொல்ல போனால் காதலனாகவும் கூட பக்தர்கள் கண்டார்கள் என்று எண்ணற்ற வரலாறுகள் கூறுகின்றன. இப்படி ரொம்பவும் நெருங்கியவனாக கடவுளை பார்ப்பதால் தான் திருப்பள்ளி எழுச்சி, பிறந்த தின விழா, கல்யாண உற்சவம் போன்ற வழிமுறைகள் நமது வழிபாட்டில் இடம்பெற்றிருக்கின்றன. கடவுளோடு இப்படியெல்லாம் உரிமை கொண்டாடுகிற அளவுக்கு அவனை நெருக்கமாக பக்தர்கள் பார்க்கிறார்கள். ஒரு தகப்பன் தன் மகனை செல்லமாக போக்கிரி பயல், திருட்டு பயல் என்றெல்லாம் வர்ணிப்பது போல பரிபூர்ண உரிமையை எடுத்துக்கொண்டு தான் வணங்குகிற இறைவனையே பக்தன் வர்ணிக்கிறான். இந்த உரிமைபூர்வமான அணுகுமுறை காரணமாகத்தான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட பழைய வர்ணனை முறையில் மகாபாரதம் சூதாட்ட கதை என்றும் பாகவதம் திருடனின் கதை என்றும் கூறப்படுகிறது. ராமாயணத்தை பெண்ணின் கதை என்று கூறுவதற்கு வால்மீகி ராமாயணமே ஆதாரம் தருகிறது. ராமாயணத்தை இது ராமனின் வரலாறு, இது சீதையின் மகத்தான சரித்திரம், இது ராவணன் வதம் பற்றிய வரலாறு என்று வால்மீகி ராமாயணமே வர்ணிக்கிறது. அதனால்தான் இதை பெண்ணின் கதை என்று கூறுகிறார்கள். இந்த உரிமைபூர்வமான தொடர்பு பக்தர்களுக்குள்ளே இருந்ததனால்தான் கிருஷ்ணரை யசோதை அதட்டினார். சிவலிங்கத்தின் மீது காலை வைத்து இரத்த பெருக்கை தடுத்தார் கண்ணப்ப நாயனார். முருகருடன் வாதாடினாள் அவ்வை. இதே முறையில்தான் ராமாவதாரத்தையும் பக்தர்கள் அணுகி இருக்கிறார்கள். மற்ற எந்த ஒரு அவதாரத்திலும் இல்லாத அளவுக்கு ராமாவதாரத்தில் நீண்ட நெடுங்கால பூலோக வாசத்தை மகாவிஷ்ணு ஏற்றார். மனிதர்களிடையே நீண்ட காலம் வாழ்ந்து மனிதர்களுக்குரிய சில பலவீனங்களையும் அனுபவித்து ஒரு சிறந்த மனிதன் அந்த பலவீனங்களிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்பதையும் காட்டிச் சென்றவர் ராமர். புருஷோத்தமன் என்றாலும் அவனை நெருங்கியவனாக பார்க்கிற பக்தர்கள் மனிதனாக வாழ்ந்த ராமனை அவ்விதமே பார்த்ததில் வியப்பில்லை. அந்த பார்வையின் காரணமாக ராமாயண கதை பல்வேறு பக்தர்களால் வெவ்வேறு வகைகளில் கூறப்பட்டிருக்கிறது. அதே காரணத்தினால்தான் வாலியை ராமன் வதம் செய்தது சரியானது தானா, சீதையை அவர் நடத்திய விதம் முறையானது தானா என்பது போன்ற கேள்விகள் இன்றும் கூட உரிமையுடன் விமர்சிக்கப்பட்டு வருகின்றன. இறைவன் மனிதனாக வாழ்ந்த அவதாரம் ராமாவதாரம் என்பதால் ராமனின் செயல்கள் ஒரு மனிதனின் செயல்களாகவே கருதப்பட்டு மனிதனின் நியாயங்களுக்கேற்ப அவை அமைந்திருக்கின்றனவா இல்லையா என்பது இன்றும் அலசப்பட்டு வருகிறது. வால்மீகி ராமாயணத்தில் ஒரு விஷயம் ஆங்காங்கே தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. சில ரிஷிகளும் மற்ற சிலரும் கூட ராமர் விஷ்ணுவின் அவதாரமே என்பதை உணர்ந்தே இருந்தார்கள். ராவணனுக்கே கூட ஒரு நிலையில் இந்த எண்ணம் தோன்றுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு சில இடங்களில் ராமரிடமே நீ விஷ்ணுவின் அவதாரமே என்று எடுத்துச் சொல்லப்படுகிறது. ஆனால் ராமரோ தன்னை மனிதனாகவே கருதி கொள்கிறார். ஒரு சில இடங்களில் அவருடைய பேச்சும் செயலும் தானே விஷ்ணு என்பதை ராமரே உணர்ந்திருந்தாரோ என்று சந்தேகத்தை ஏற்படுத்துகிற வகையில் அமைந்திருப்பது உண்மையே. அப்படி தன்னுடைய அவதார ரகசியத்தை அவர் உணர்ந்திருந்தாலும் கூட மனிதனாக வாழ்வது என்ற தீர்மானத்துடன் இறங்கி வந்ததால் மனிதனாகவே வாழ்ந்து சென்றவர்தான் ராமர். ராவணவதம்தான் ராமாவதாரத்தின் முக்கிய நோக்கம். ராவணனோ தேவர்களால் கொல்லப்பட முடியாதவன் என்று வரம் பெற்றவன். மனிதனால் தான் அவனுடைய வதம் நடக்க வேண்டும். இப்படி மனிதனால் மட்டுமே வதம் செய்யப்படக்கூடிய ராவணனின் வதத்திற்காக தோன்றிய அவதாரம் ராமாவதாரம் என்பதால் இறைவனுடைய சக்திகளை வெளிப்படுத்தாமல் ராமர் மனிதனாகவே வாழ்ந்து முடித்தார். அதனால்தான் அவ்வப்போது ராமர் மனதில் சந்தேகங்கள், அவருக்கு ஏற்பட்ட மனச்சோர்வுகள், அவருக்கு தேவைப்பட்ட உதவிகள் போன்றவை எல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் வர்ணிக்கப்படுகின்றன. கடவுளே மனிதனாக இயங்க முடிவெடுத்த போது மனித பலவீனங்களில் சிலவற்றையும் சுவீகரித்து கொண்டு பின்பு அவற்றையும் கடந்து நின்றார் என்பதை புரிந்து கொள்ள ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம். தான் பெற்ற மகன் குழந்தையாக இருக்கும்போது அவனோடு விளையாட ஒரு தகப்பன் முனைகிறான். கண்ணை கட்டிக்கொண்டு ஒன்றுமே தெரியாதது போல் நடந்து கொண்டு தன்னுடைய தவிப்பை காட்டி குழந்தைக்கு அவன் உற்சாகம் ஊட்டுகிறான். பிறகு குழந்தை ஒளிஞ்சிருக்கும் இடத்தையும் திடீரென்று கண்டுபிடிப்பவன் போல் நடந்து கொண்டு அதிலும் குழந்தையை திருப்திப்படுத்துகிறான். இதை பார்க்கிற வேறொருவன், இந்த அப்பன் என்ன இப்படி இருக்கிறானே, குழந்தை ஒளிந்து கொண்ட இடத்தை கண்டுபிடிக்க இவ்வளவு நேரமா, இப்படி ஒரு திண்டாட்டமா, இவ்வளவு பலவீனமான ஆசாமியா இவன் என்று இவனுக்கு வயதுதான் ஆகிறதே ஒழிய அனுபவம் இல்லையே, அத்தனையும் வீண் என்று சொல்வானா? குழந்தை அளவுக்கு இறங்கி அதற்கு திருப்தியை ஏற்படுத்துகிற போது அதற்குரிய வகையில் நடந்து கொள்கிறான் தந்தை. அதனால் அவன் குறைந்து போய் விடுவதில்லை. அதே போல்தான் இறைவன் மனிதனாக வாழ்ந்தபோது தமது வாழ்க்கையை செழிப்படைய செய்வதுதான் அதுதான் ராமாயணம். இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ராமாவதாரத்தின் மகிமையை எடுத்துக்கூறும் ராமாயணம் ராவணனை ஒரு அற்பனாக சித்தரித்து விடவில்லை. சாத்திரங்களை புரிந்து கொண்டவன், உலக நடப்பை அறிந்து கொண்டவன், தர்மத்தை எடுத்துச் சொல்வதில் வல்லவன், தேவர்களுக்கு சமமானவன், ராஜ தர்மத்தை நன்குணர்ந்தவன் என்றெல்லாம் ராவணன் வர்ணிக்கப்படுகிறான். இவையன்றி அவன் மிகப்பெரிய வீரன் என்றும் அசாதாரண பலம் பெற்றவன் என்றும் போற்றப்படுகிறான்.
அவனை வெல்வது என்பது சாதாரண காரியமல்ல என்பது வலியுறுத்தப்படுகிறது. நமது புராணங்களுக்கே உரிய நேர்மையான பார்வை என்ற குண விசேஷம் இராமாயணத்திலும் இருப்பதால் தான் ராவணன் தீயவன் என்பதற்காக அவனை முழுமையாக இருளடைந்தவன் என்று சித்தரித்து விடாமல் அவனிடமிருந்த நற்குணங்களும் சிறப்புகளும் அதில் போற்றி கூறப்படுகின்றன. இப்படிப்பட்ட ராவணனை எதிர்க்க விஷ்ணுவே அவதாரம் எடுக்க வேண்டியதாயிற்று. ஆனால் அவர் நாடியதோ குரங்குகளின் உதவியே. குரங்கு கூட்டத்தை நம்பி ஒரு யுத்தம், அதில் வெற்றி வேறு. இது என்ன பிதற்றல் என்று நினைத்துவிடக்கூடாது. இராமாயணத்தில் வரும் வானரங்கள் திருப்பதியில் நம்மிடமிருந்து வாழைப்பழத்தை பிடுங்கிக் கொண்டு ஓடுகின்ற குரங்குகள் அல்ல. ராவண வதத்திற்காக மகாவிஷ்ணு ராமராக அவதரிப்பார் என்று தீர்மானமான உடனேயே அவரோடு சேர்ந்து அவருக்கு உதவியாக இருப்பதற்காக ஒரு தேவர் கூட்டம் வானர கூட்டமாக பூவுலகில் பிறவி எடுக்கும் என்பது முடிவாகியது. அதனால்தான் இராமாயணத்தில் வரும் வானரங்கள் மனித உருவம் எடுத்துக்கொள்ள கூடிய சக்தி கொண்டதாக இருந்தன. நமது பட்டாபிஷேகத்தின் போது மனித உருவை எடுத்துக்கொள்ளுமாறு ராமரே வானர கூட்டத்தை கேட்டுக்கொள்கிறார். உத்தம வானரனாகிய ஹனுமானோ மிகப்பெரிய ஞானி, வாயுவின் மைந்தனவன். ஆகையால் இராமாயணத்தில் வரும் வானர்களை நாம் இன்று பார்க்கிற குரங்குகளாக நினைத்து கொண்டு இவற்றால் இது எப்படி முடிந்தது என்று குழம்பி அவதிப்பட்டால் தவறு நம்முடையது தானே தவிர வால்மீகியின் காவியத்தினுடையது அல்ல. இராமாயணத்தின் போக்கில் ஆங்காங்கே எழக்கூடிய கேள்விகளையும் அவற்றிற்கு பெரியவர்கள் தந்துள்ள விளக்கங்களையும் அந்தந்த இடங்களில் பார்ப்போம். ஒரு விஷயத்தை மட்டும் இப்போது கூறுவது பொருத்தமாக இருக்கும். இராமாயணத்தில் வரும் வருட கணக்குகள் இன்று நம்மிடையே புழக்கத்தில் இருக்கும் வருட கணக்குகளை ஒட்டியதாகவே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. இராமாயணம் நடந்தது திரேதாயுகத்தில், நாம் வாழ்வது கலியுகத்தில். ஆகையால் நமது கணக்கை இராமாயணத்தின் மீது திணித்து அந்த கணக்கிற்கேற்ப இராமாயண நிகழ்ச்சிகள் அமைகின்றனவா என்று பார்க்கக்கூடாது. உதாரணத்திற்கு ராமரின் ஆட்சி 11,000 ஆண்டுகள் நடந்ததாக இராமாயணம் கூறுகிறது. இதற்கு ஒரு விளக்கமும் கூறப்படுகிறது. சித்த சங்கேதம், சித்தர்களின் வழிமுறை என்ற ஒன்று இருப்பதாகவும், அதன்படி பார்த்தால் இந்த 11,000 வருடம் என்பது இன்றைய 110 வருடங்களுக்கு நிகரானதாகும் என்றும் ஒரு விளக்கம் கூறுகிறது. என்னை பொறுத்தவரையில் அன்றைய கணக்கு நமக்கு தெரியாததால், தெரிய வழியும் இல்லாததால் அதை பற்றி ஆராய்ச்சியினால் நாம் தெளிவு பெற வாய்ப்பில்லை. வேறு ஒரு வகையிலும் இதை பார்க்கலாம். இன்றைய மனிதர் 70 அல்லது 80 வருடங்கள் வாழ்கிறான். பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நம்ப 100 வருடங்களுக்கு மேல் வாழாத இன்றைய மனிதனால் முடியாது. தனது சக்தியை வைத்துதான் இது முடியும், இது முடியாது என்று மனிதன் தீர்மானிக்கிறான். இது எப்படி இருக்கிறது? சில கொசுக்கள் சந்திக்கின்றன. மனிதர்கள் 70 வருடங்கள் வாழ்கிறார்களாமே, இது சாத்தியமா? நாம் ஒரு சில நாட்கள் தானே வாழ்கிறோம். அப்படி இருக்க 70 வருடங்கள் வாழ்வதாக சொல்லிக் கொள்வதெல்லாம் மனிதர்கள் பெரிய கதை விடுகிறார்கள் போல இருக்கிறது என்று அந்த கொசுக்கள் பேசிக்கொள்ளலாம். அவற்றுக்கு தெரிந்த அளவில் வாழ்க்கை என்பது ஒரு சில நாட்களான சமாச்சாரம். அதேபோல் நமக்கு தெரிந்த அளவில் வாழ்க்கை என்பது 100 வருடத்திற்கு உட்பட்ட சமாச்சாரம். பற்பல 1000 வருடங்களுக்கு முன்னால் நடந்த வரலாற்றில் வருடக்கணக்கு என்பது எந்தெந்த கட்டத்தில் எப்படி எப்படி அணுகப்படுகிறது என்பதை தெரியாத விஷயம் என்பதுதான் உண்மை. நம்மை மீறிய விஷயம் என்பதுதான் உண்மை. எந்தெந்த கட்டத்தில் வால்மீகி சாதாரண மனித கணக்கை எடுத்துக்கொண்டு வருடங்கள் பற்றி கூறி, எந்தெந்த கட்டத்தில் சித்த வழிமுறையினால் அதை அறியக்கூடிய வகையில் வருடக்கணக்கை கூறினார் என்பது இன்று சந்தேகமர தீர்மானிக்கப்பட முடியாததால என்னை பொறுத்தவரையில் இராமாயணத்தில் இந்தந்த இடத்தில் வருடக்கணக்கு இந்த தொடரில் அப்படியே எடுத்துக்கொள்கிறேன். இந்த தொடரை படிப்பவர்கள் மனதில் சில இடங்களில் இது நாம் அறிந்த மாதிரியிலேயே என்ற எண்ணம் ஏற்படலாம். அதற்கு காரணம் முகவுரையிலேயே நான் கூறிய மாதிரி பல இராமாயணங்கள் இருப்பதும், உபன்யாசகர்களும் வழக்கில் இருக்க கதைகள் பலவற்றை கூறுவதும், பெரும்பாலோர் அறிந்த கம்பராமாயணம் பல இடங்களில் வால்மீகி ராமாயணத்திலிருந்து மாறுபடுவதும் காரணம். துளசிதாச ராமாயணமாக ராமசரிதமான வால்மீகியிடமிருந்து பெரிதும் மாறுபடுகிறது. கம்பர் வால்மீகி ராமாயணத்தை ஒட்டியே தனது காவியத்தை இயற்றியதாக சொல்லியிருக்கிறார். துளசிதாசரோ அத்தியாத்ம ராமாயணம் போன்ற சில ராமாயணங்களையும் புராணங்களையும் ஒட்டி தனது நூலை ஏற்றியிருக்கிறார். முடிந்த இடங்களில் வால்மீகி ராமாயணத்தில் இருந்து துளசிதாசரும் கம்பரும் வேறுபடுகிற இடங்களை சுட்டிக்காட்ட இருக்கிறேன். ஆனால் அம்மாதிரி இடங்கள் எல்லாவற்றிலும் இந்த தொடரில் பட்டியலிட்டு விட முடியாது. இவற்றினிடையே இருக்கும் ஒரு முழுமையான வித்தியாசத்தை இப்போதே மனதில் கொள்வோம். மனிதனாக வாழ்ந்த ராமனின் வரலாற்றை கூறுவது வால்மீகி, வணங்குதற்குரிய தெய்வமாக ராமரை போற்றி கவிதை ஏற்றியிருக்கிறார் கம்பர். துளசிதாசரோ பரமசிவனால் வணங்கி துதிக்கப்பட்ட பரபிரமத்தை பற்றிய நூலாக தனது ராமாயணத்தை ஏற்றியிருக்கிறார். இந்து மதத்தில் உண்மையை பக்தர்களுக்கு இருக்கும் உரிமை இது. மனதார ஒரு வழியை நம்பி அந்த வழியில் சலனமில்லாமல் நடந்தால் இறைவனின் அருள் கிட்டும் என்ற நம்பிக்கை இந்து மதத்தில் வேரூன்றி இருப்பதால் பெரியவர்கள் தங்கள் மனதில் தெளிவு ஏற்படுத்துகிற
பாதைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது முரண்பாடல்ல. ஒரே இடத்திற்கு செல்லும் பல பாதைகள், அவ்வளவுதான். இப்படி போடப்பட்ட பாதைகளில் வால்மீகி வகுத்த பாதையில் நாம் செல்ல இருக்கிறோம். நாரதர் விதையை ஊன்ற, பிரம்மதேவர் அருள்புரிந்து உற்சாகமூட்ட, வால்மீகி முனிவர் ஏற்ற, லவன் குஜன் என்ற ரகுவம்ச இளவரசர்கள் இசைக்க, ராமர் நடத்திய அஸ்வமேத யாகத்தில் மகரிஷிகளோடு அமர்ந்து ராமபிரானாலேயே கேட்கப்பட்ட இந்த இதிகாசத்தை பற்றி மேலும் சில விவரங்களை தொடர்ந்து அடுத்து வரும் வாரங்களில் பார்ப்போம். நன்றி. இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள். தொடர்ந்து இது போன்ற பகுதிகளை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.